Good morning students. இன்னைக்கு லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்துட்டு இருக்கோம்? பயோஜுவாலஜில ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் சாப்டர் 3 பார்த்துட்டு இருக்கோம். சாப்டர் 3ல ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அப்படிங்கிறது அதாவது இனப்பெருக்க நலன் அப்படின்னு சொல்லக்கூடிய லெசனை தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம் பார்த்துட்டு இருக்கோம். சரியா? சரி, இப்போ என்ன பார்க்கணும் அப்படின்னா லாஸ்ட் கிளாஸ்ல சாப்டர் அவுட்லைன் பார்த்தோம், லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தோம், இன்ட்ரோடக்ஷனை பார்த்தோம், அடுத்தது நீட் ஃபார் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், அப்புறம் ப்ராப்ளம் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்தோம். ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம்னா என்ன, அதோட எப்போ அதை ஸ்டார்ட் பண்ணாங்க, 1951ல ஸ்டார்ட் பண்ணாங்க. குடும்ப கட்டுப்பாட்டு நல திட்டத்தை எப்படின்னு பார்த்தோம். அடுத்தது ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் கேர் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதில் ஒரு சில மேஜர் டாஸ்க் கேரிட் அவுட் அண்டர் திஸ் ப்ரோக்ராம். ஒரு சில ப்ரோக்ராம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த திட்டங்கள் மூலமா செயல்படுத்துறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்னியோசென்டசிஸ் அண்ட் இட்ஸ் ஸ்டாச்சுரரி போன் அப்படிங்கிறது, அதாவது ஸ்டாச்சுரரி போன் அப்படிங்கிறது. அடுத்தது சோசியல் இம்பாக்ட் ஆஃப் செக்ஸ் ரேஷியோ, ஃபீமேல் ஃபிட்டிசைட் அண்ட் இன்ஃபான்டிசைட் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அடுத்தது ஃபீமேல் ஃபிட்டிசைட் இன்ஃபான்டிசைட் அப்படின்னா தனித்தனியா பார்க்கலாம். நெக்ஸ்ட் PCPNDT அதாவது ஆக்ட் அப்படிங்கிறது என்ன, போசோ ஆக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அண்ட் பெர்த் கண்ட்ரோல் பத்தி பார்க்க போறோம். அடுத்தது பெர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸை பத்தி பார்க்க போறோம். சரியா? ஸோ இது எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். நெக்ஸ்ட் டாபிக் மூவ் ஆகலாம். ஆம்னியோசென்டசிஸ் அண்ட் இட்ஸ் ஸ்டாச்சுரரி போன் அப்படின்னா தமிழ் என்னன்னு கேட்டீங்கன்னா பனிக்குட துளைப்பு அப்படிங்கிறதான் ஆம்னியோசென்டசிஸ் அப்படிங்கிறது. குழந்தை கருவில் இருக்கும்போது அந்த கருவை பாதுகாக்கிறதுக்காக இருக்கக்கூடிய திரவம் தான் என்னன்னு சொல்றேன்னா ஆம்னியோசென்டசிஸ் அப்படிங்கிறது, பனிக்குட துளைப்பு. அடுத்தது அந்த ஆம்னியோசென்டசிஸை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு சில காரணங்களுக்காக அதை மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் அப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதாவது சட்டப்பூர்வமான தடைகள் விதிக்கப்பட்டது. அதை பற்றி பார்க்கலாம். சரியா? டியூ டு ஸ்மால் ஃபேமிலி நார்ம்ஸ் அண்ட் த ஸ்ப்ரெட் சாய்ஸ் ஃபார் எ மேல் சைல்ட், ஃபீமேல் பாப்புலேஷன் இஸ் டிக்ரீசிங் அட் எ அலார்மிங் ரேட். அதாவது ஒரு சின்ன குடும்பம், இப்போ இருக்கிற நம்மளுடைய சூழ்நிலை, நம்மளுடைய திங்கிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சின்ன குடும்பமாக தான் இருக்கணும். சிறு குடும்ப விதிகள் மற்றும் அந்த குடும்பத்தில் ஆண் குழந்தையை பெற்றிருக்கக்கூடிய விருப்பம், என்னமோ கேர்ள்ஸ் ஒன்றுமே பண்ணாத மாதிரி, பாய்ஸாக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்ட மாதிரி அப்படின்னு ஒரு நினப்பு அப்போ இருந்து ஆதி காலத்துலேருந்து மக்கள்கிட்ட இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அவன் என்ன பண்ணல, பெண் குழந்தைகள் எதுவுமே உதவாது அப்படிங்கிற ஒரு பேட் திங்கிங், அது அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ அதுக்கு நிறைய விஷயங்களை நிறைய தலைவர்கள் போராடி பேலன்ஸ் பண்ணி ஆணுக்கு பெண் சமம், எல்லா விஷயமும் என்ன பண்ண முடியும், பெண்கள்னால செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி. அது இப்போ சொல்கிற தாட்டு பழைய காலத்துக்கு ஒத்து போகலாம், ஆனால் இப்போ என்ன பண்ண முடியாது, அதெல்லாம் ஒத்து போகாது. சரியா? ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஃபேமிலி, சின்ன குடும்பமாக இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவும் ஆண் குழந்தையை பெற்றுக்கொள்ளக்கூடிய விருப்பம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனாலையும், ஸோ இந்த ரெண்டு காரணங்களாக மக்கள் தொகையினுடைய பெண்களுடைய எண்ணிக்கை அபாயகரமான விதத்தில் என்ன செய்யறாங்கன்னா குறைஞ்சிருது. அப்படின்னா எப்படி குறையும், ஒரு வயிற்றுக்குள்ள கரு இருக்கும்போது ஆணாவும் இருக்கும் பெண்ணாக இருக்கலாம், பிறந்த பிறகுதான் அந்த ஆண் குழந்தைய பெண் குழந்தையான்னு தெரியும். ஆனால் ஒரு சில டெக்னாலஜி மூலமாக குழந்தைய பூமிக்கு வர்றதே, பெண் குழந்தைய பூமிக்கு வரவிடுறதே கிடையாது. அந்த டெக்னாலஜி தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தடை விதிச்சிருக்காங்க. அப்படி டெக்னாலஜி மூலமாக குழந்தைகளை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய தடுப்பு சட்டம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. சரியா? ஸோ அதன் மூலமாக இந்த டெக்னாலஜி மூலமாக பெண் குழந்தையுடைய ரேஷியோ இப்போ அபாயகரமாக என்ன ஆகிட்டே இருக்குங்கிறாங்க, குறைஞ்சிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ ஆம்னியோசென்டசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பனிக்குட துளைப்பு, அண்டர்லைன் பண்ணிக்கோ அப்படின்னா தமிழில் மேலே எழுதி வச்சுக்கோ, தப்பு இல்லை, பனிக்குட துளைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய குழந்தைகள் பிறக்கும் முன் செய்யப்படும் ஒரு தொழில்நுட்பம். குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்ன செய்யறாங்கன்னா இந்த டெக்னாலஜி மூலமா அதை கண்டுபிடிச்சிக்கிறாங்க. சரியா? ஸோ இந்த தொழில்நுட்பம் மூலமா வளர்க்கருவினுடைய குரோமோசோம் குறைபாடுகளை கண்டறியலாம்.
ஸோ இது முக்கியமாக எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை நல்லா க்ரோத் ஆகிட்டு இருக்கா, குரோமோசோமில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு இது யூஸ்ஃபுல். இதை பார்க்கறதுக்காக தான் என்ன பண்ணியிருந்தா டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ இந்த தொழில்நுட்பம் என்னவா ஆயிடுச்சுங்கிறாங்க, மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. தவறாக பயன்படுத்தி வளர்கருனுடைய பால் தன்மையை செக்ஸ், அப்போ ஒரு குழந்தை வளர்ந்துட்டு இருக்கும் போதே வயிற்றில் இருக்கும்போதே அது ஆணா பெண்ணா அதனுடைய செக்ஸ் கேரக்டரை கண்டறிஞ்சிக்கிறதுக்காக இதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. குழந்தையினுடைய செக்ஸ் கேரக்டர் தெரிஞ்சிருச்சுன்னா மேல் பேபி தான் ஃபீமேல் பேபி தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச பிறகு அந்த குழந்தை என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொன்னுறாங்க. சரியா? இந்த ஃபீமேல் ஃபீட்டிசைட் அண்ட் இன்ஃபாட்டிசைட், பெண் குழந்தையா இருந்தால் அந்த குழந்தைய என்ன செய்கிறாங்க அப்படின்னா கரு கலைப்பு செய்கிறாங்க, பெண் கரு கொலை செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க. அதனால இந்த தொழில்நுட்ப முறைக்கு சட்டப்பூர்வமாக தடை விதிச்சிட்டாங்க. ஸோ அதுதான் அந்த பேராகிராஃபில் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ அடுத்த ஒரு 2 மார்க் கொஸ்டின் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பெண்களை கருக்கலைப்பு பெண் குழந்தைகளை கொள்ளும் பொழுது அப்போ பெண்களுடைய ரேஷியோ என்ன ஆகிட்டு இருக்கு, குறையுது. எதுக்கெல்லாம் குழந்தைகளை கொள்றாங்க, எதுக்கெல்லாம் கருக்கலைப்பு செய்கிறாங்க அப்படின்னா நிறைய காரணங்களை சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்கள் வளரும் பொழுதே வளரவே நிறைய வகையான ஆடம்பர விஷயங்களை வாங்கி கொடுக்கணும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், படிக்க வைக்கணும். அடுத்த வீட்டுக்கு தான் அந்த பிள்ளை போக போகிறா, நமக்கு ஒன்றும் சம்பாரித்து தரப்போகிறதில்ல. ஸோ பெண் குழந்தை பிறந்தாவே செலவு தான், அது ஒரே தாட்டு தான். ஏன்னா எல்லாமே செலவாக செய்வோம், அவங்கக்கிட்ட என்ன பண்ணாது, வரவு வராது. அப்படிங்கிற ஒரே காரணம் பழமையான காலங்களில் இருந்துச்சு. ஸோ அதனால தான் பெண் குழந்தைகளை கொல்ல ஆரம்பித்தோம். ஆண் குழந்தைன்னா ஒரு விஷயம் வரவு. ஏன்னா இவன் போய் கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது நிறையா வரதட்சணை வாங்கிட்டு வருவான், நிறைய நகைகளை வாங்கிட்டு வருவான், பணங்களை வாங்கிட்டு வருவான், சம்பாரிச்சு போடுவான், கடைசி வரைக்கும் நம்மளை பாதுகாப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாட் பேரண்ட்ஸுக்குள்ளே அந்த காலத்தில் என்ன பண்ணுச்சு, இருந்து வந்துச்சு. ஸோ அந்த ஒரு மிகப்பெரிய காரணமாக அதை எடுத்துக்கலாம், மேஜர் ப்ராப்ளம் அது. ஆனால் இது மட்டும் காரணம் கிடையாது. ஒரு குழந்தையை கொல்றதுக்கான காரணம், அதாவது ஃபீட்டிசைட், பெண் குழந்தையை கொல்றதுக்கான காரணம் இன்னும் நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. சரி, அதுக்காக பெண் குழந்தைகளை பிடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தாட். ஸோ அடுத்த ஒரு டாபிக் போகலாம். சோசியல் இம்பேக்ட் ஆஃப் செக்ஸ் ரேஷியோ, ஃபீமேல் ஃபீட்டிசைட் அண்ட் இன்ஃபாட்டிசைட் அப்படிங்கிறத பார்க்கலாம். The sex ratio is the ratio of males to the females in a population. அதாவது மக்கள் தொகையில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையே ஆன விகிதம். செக்ஸ் ரேஷியோனா என்ன, மேல் பேபிக்கும் ஃபீமேல் பேபிக்கும் இடையே இருக்கக்கூடிய ரேஷியோ தான் செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய இந்திய நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய பேபிஸ்னுடைய செக்ஸ் ரேஷியோ கடந்த 10 வருஷத்தில் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது 1000 பேபிஸ் இருந்துச்சு. எவ்வளோ குழந்தைகள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ஆண்கள் இருந்தாங்க. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் குழந்தைகளை பாதுகாத்து எவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 927 பேபிஸ் வரைக்கும் இது மேலோட பேபியாகவும் இது ஃபீமேல் பேபியாகவும் இருந்துச்சு. ஓரளவுக்கு நம்மளால என்ன பண்ண முடிஞ்சிச்சு, டாலரேட் பண்ணுச்சு. ஆனால் இப்போ அட் ப்ரெசென்ட் என்னவா குறைஞ்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 927 ரேஷியோவில் இருந்த குழந்தை இப்போ எவ்வளோ ஆயிடுச்சா, 919 அளவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா குறைஞ்சி போச்சு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த ஒரு டெக்னாலஜி தான். அந்த டெக்னாலஜி மூலமாக என்ன பண்ணிட்டாங்க, குழந்தைகளை அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? ஸோ அப்போ நம்மளுடைய இந்திய நாட்டில் மட்டும் 10 ஆண்டுகளில் 1000 ஆண்களுக்கு 927 பெண்கள் என்பதிலிருந்து 919 பெண்கள் என குறைந்துள்ளது. இந்த ரேஷியோவை சரி செய்ய மக்களுடைய மனநிலை, நம்மளுடைய மனநிலையிலும் மனப்பான்மையிலும் மாற்றத்தை குறிப்பாக யார்கிட்ட கொண்டுட்டு வரணும், நம்ம தான் அதுக்காக எல்லா பொறுப்பும். குறிப்பாக இந்த மாற்றங்களை யார்கிட்ட கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யங்கஸ்ட் யூத்துக்கிட்ட கொண்டுட்டு வரணும். சரியா? ஸோ அப்போ யூத்துக்கிட்ட கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் மைண்ட் செட்டர் அண்ட் ஆட்டிடியூட் ஆஃப் பீப்புள், எக்ஸ்பெஷலி த யங் அடல்ட், இளைஞர்கள்ட்ட கொண்டுட்டு வரும்போது இந்த மாற்றத்தை கொண்டுட்டு வர்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்மளுடைய சொசைட்டியில் இந்த செக்ஸ் ரேஷியோ பாகுபாடு நிலவுவதை நம்ம என்ன செய்யணும், பெண் கருக்கொலை மற்றும் பெண் சிசுக்கொலை ஆகியவை வெளிப்படையாக தெரியுது நம்மளுடைய இந்தியாவில். ஸோ ரொம்ப வெளிப்படையாக தெரியுது. ஏன் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா
Female feticide and infanticide is the manufactions of gender description on the society. அதாவது நம்முடைய சொசைட்டியில் பெண் குழந்தைகளை கொள்றாங்க, அதுக்கப்புறம் கருக்கலைப்பு செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நார்மலாகவே நம்மளால் என்ன பண்ண முடியுதான் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து ஒரு 2 மார்க் கொஸ்டின் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. ஃபீமேல் ஃபீட்டிசைட். அடுத்து ஒரு 2 மார்க்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபீமேல் ஃபீட்டிசைட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். தமிழில் அதை சொல்லணும். ஃபீமேல் ஃபீட்டிசைட் அப்படின்னு சொன்னால் தமிழில் சொல்லணும்னா கருப்பையிலே, தாயினுடைய கருவிலேயே கருப்பையிலேயே பெண் சிசுவை கருக்கலைப்பு செய்கிறதா ஃபீமேல் ஃபீட்டிசைட். குறிச்சுக்கோ. ஃபீமேல் ஃபீட்டிசைட் ரெஃபர்ஸ் டு aborting the female in the mother's womb. கருப்பையிலேயே என்ன செய்கிறாங்கன்னா குழந்தைய கொல்லக்கூடிய மாதிரி தான் ஃபீமேல் ஃபீட்டிசைட் அப்படின்னு சொல்லுது. அடுத்த ஒரு கொஸ்டின் குறிச்சுக்கோ. இன்ஃபான்டிசைட், ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. சரியா? இன்ஃபான்டிசைட் அப்படின்னா என்ன? கில்லிங் த ஃபீமேல் சைல்டு ஆஃப்டர் ஹர் பர்த். குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தைய, பெண் குழந்தையா இருந்தா அதை கொல்றது, அதை கில் பண்றது, அதை கொலை செய்யறதா என்னன்னு சொல்றோம்னா இன்ஃபான்டிசைட். ஃபீமேல் இன்ஃபான்டிசைடுன்னு சொல்றோம். கருக்கலைப்பு வேற, சிசு கொலை வேற. சரியா? ஓகே, இந்த 2 கொஸ்டின். அடுத்தது இப்படி குழந்தைகளை செலக்ட் பண்ணி கருக்கலைப்பு செய்வதன் விளைவாக செக்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது சமநிலையில் இல்லாமல் நமக்கு என்னத்தை ஏற்படுதுன்னா நிறைய வகையான பாதிப்புகளை ஏற்படுத்துதுன்னு சொன்னாங்க. ஸோ மேலோட ஆண்களோட ஒப்பிடும்போது பெண்களுக்கு கிடைக்கும் பொருளாதார வாய்ப்புகள் எப்பயுமே எப்படி இருக்கா? குறைவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பர்சன்டேஜ் சொசைட்டியில் அதிகமாக இருக்குது. ஃபீமேல் பார்க்கும்போது குறைவாக இருக்குது. இப்போ தான் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா லேடிஸாக போராடிட்டு இருக்கோம். 33% எங்களுக்கு இட ஒதுக்கீடு கொடுங்க, எல்லா இடத்துலையும் பெண்கள் வேலை செய்கிறதுக்கான அனுமதி கொடுங்க, அதுக்கப்புறம் ஆண்களுக்கு பெண்கள் சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய வகைகளை நம்ம என்ன பண்ணுறோன்னா போராட்டங்களை நடத்தி ஒரு சில விஷயங்களை வெற்றி பெற்றிருக்கோம். எல்லா விஷயங்களும் ஆண்களுக்கு நிகராகவும் நம்ம என்ன செய்கிறோம்? வேலை செய்கிறோம். ஆனால் இப்போது என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஆண்கள் தான் உயர்ந்தவர்கள், பெண்கள் தாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதுனால இந்தமான ஒரு பாதிப்புகள் கூட ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. ஆண்களோட ஒப்பிடுகையில் பெண்களுக்கு கிடைக்கும் பொருளாதார வாய்ப்புகள் மிக குறைவாக இருப்பதால் யுஎன்டிபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்டர்லைன் பண்ணிக்கோ. UNDPS G2 எனப்படும் ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்ட பாலின சமமின்மை குறியீடு 2018 ஒரு பட்டியலில் 187 நாடுகளில் நம்ம நாடு 135வது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னுடைய புக்ஸில் பாரு. இன் UNDPS G2 2018 அதனுடைய அப்ரிவேஷன் குறிச்சுக்கோ. யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் Programs Gender Inequality Index reflect that India was ranked 135 out of 187 countries due to availability of very few economics opportunity to women as compared to men. அதாவது உலக நாடுகள்லையே ஸோ ஈக்குவாலிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரேஷியோவில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா கிட்டத்தட்ட 187 நாடுகள், அதில் 135வது இடத்துல நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா அந்த ஈக்குவாலிட்டியில் ரேஷியோவில் வந்துகிட்டு இருக்கோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் ஆர்டர் டு ப்ரிவென்ட் ஃபீமேல் ஃபீட்டிசைட் அண்டு இன்ஃபான்டிசைட்ஸ், பெண் கருக்கொலை மற்றும் பெண் சிசு கொலைக்கு தடுக்கும் வகையில் குழந்தை பிறப்புக்கு முன் பாலினத்தை முன்கூட்டியே கண்டறியும் தொழில்நுட்பத்தை தடை செய்யக்கூடிய சட்டம் என்ன பண்ணாங்கன்னா நம்முடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எடுத்திருக்கு. ஸோ அப்போ இந்த ரேஷியோவை கரெக்டாக ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சட்டம் போடணும். அந்த சட்டத்தை தான் என்ன சொல்றாங்கன்னா PCPNDT ஆக்ட். இது எப்போ ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட இந்த 2013க்கு மேலே ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமாக பெண் சிசுவை என்ன பண்ணக்கூடாது? கொலை பண்ணக்கூடாது, கருக்கொலையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால ஸோ இந்த டெக்னாலஜி ஆம்னியோசென்டசிஸ்ன்னு சொல்லக்கூடிய பனிக்கூட துளைப்பு டெக்னாலஜி இருக்கு இல்லையா, அதை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டம் 1994 1994 என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது யார் கொண்டு வந்தது? நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எடுத்திருக்கு. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறப்புக்கு முன்னாடியே ஒரு கருவில் இருக்கக்கூடிய குழந்தைய
சைல்டு பர்த்துக்கு முன்னாடியே குழந்தை என்ன பண்ணால் பாலினத்தை கண்டுபிடிக்கக்கூடாது, அதனோட செக்ஸ் என்ன, மேலா ஃபீமேலா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கக்கூடாது. ஸோ கண்டுபிடிச்சி கருக்கலைப்பு செய்யக்கூடிய தொழில்நுட்பத்தை தடை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக 1992 1994 ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதுதான் என்னன்னு சொல்றேன்னா PCPNDT அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? ஸோ அடுத்தது இதுக்கு சரி இதை தடை செஞ்சிட்டோம்னா இருக்கிற குழந்தைகளுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களே திரும்பவும் ஸ்டெப் எடுக்கிறாங்க. என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல நியூட்ரிஷன், ஒரு கன்சீவ் ஆன பிறகு அந்த மதருக்கும் அந்த குழந்தைக்கும் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூட்ரிஷன், அவங்களுக்கு நல்ல எஜுகேஷன், ஒரு பெண் குழந்தைக்கு. ஸோ இதெல்லாம் தான் அவங்க குறையா நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு பெண் குழந்தை பிறந்து அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும், படிப்பு கொடுக்கணும், பாதுகாப்பு கொடுக்கணும். ஸோ இந்த விஷயங்கள்னால தான் குழந்தைகள் அடிக்கிறாங்க. அதனால் நீங்கள் கருவில் இருக்கும்போது அந்த குழந்தை என்ன பண்ணக்கூடாது, டெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணிட்டு, ஸோ அப்படி பிறக்கக்கூடிய ஃபீமேல் பேபிக்கு அவங்க என்னென்னலாம் இது கொடுக்குறாங்க, ஸ்பெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு சரியான நியூட்ரிஷன் உணவை கொடுக்குறாங்க, அடுத்தது எஜுகேஷனை கொடுக்குறாங்க, ப்ரொடெக்ஷனை கொடுக்குறாங்க, அண்டு எம்பவர்மெண்ட் ஆஃப் கேர்ள்ஸ். ஸோ அவங்களுக்கு தேவையான நம்பிக்கையை கொடுக்குறாங்க. ஸோ பை எலிமினேஷன் டிஃப்ரென்ஸ் இன் த செக்ஸ் ரேஷியோ, இதெல்லாம் கொடுத்தா என்ன பண்ண மாட்டாங்க, பெண்களுக்கு ஆண்களுக்கு நிகராக பெண்களும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. இன்ஃபேண்ட் மார்டிலிட்டி ரேட் அண்ட் இம்ப்ரூவிங் தேர் நியூட்ரிஷனல் அண்ட் எஜுகேஷனல் ஸ்டேட்டஸ். அதாவது அப்படி எல்லா விஷயங்களையும் நன்மையாக கவர்மெண்ட்டே செஞ்சு கொடுக்கும்போது மக்களுக்கு ஒரு ஹோப் கிடைச்சிடும், ஒரு நம்பிக்கை கிடைச்சிடும். அப்போ பெண் குழந்தைகளை ஈஸியாக அவங்களால என்ன பண்ண முடியுங்கிறாங்க, வளர்க்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அடுத்து போக்சோ சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம். இந்த சட்டம் ஆல்ரெடி நமக்கு தெரியும். இப்போது அட் ப்ரெசென்ட் எல்லா குழந்தைகளுக்குமே எல்லா டிவிகள்லையுமே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த போஸ்கோ சட்டத்தை சொல்கிறாங்க. அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தைகளை பாலியல் குற்றங்களில் ஈடுபடுத்தக்கூடாது, குழந்தைகளை பாலியல் தொந்தரவுகள் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த சட்டம். ஒரு சின்ன எந்த ஏஜில் இருக்கட்டும் பெண் குழந்தைகள் என்ன பண்ணக்கூடாது, தவறான முறையில் பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தினா சட்ட ரீதியாக துன்புறுத்துறவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும் அப்படிங்கிற சட்டம் தான் போக்சோ சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எங்கே மட்டும் அப்படின்னா வெறும் பெண் குழந்தை மட்டும் கிடையாது, லேடிஸ் எங்கே வேலை செஞ்சாலும் அவங்க வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் prevents the children from sexual offense, sexual hormones and workplace. அவங்க வேலை செய்யக்கூடிய ஒர்க் பிளேஸில் ப்ரிவென்ஷன், ப்ரொஹிபிஷன் அண்டு ரீட்ரெஸல், அதாவது அவங்களுடைய தவிர்த்தல், தடுத்தல், நிவர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய 3 முறைகளை முதன்மையாக வச்சுக்கிட்டு ஸோ அவங்கள பாதுகாக்கணும் அப்படிங்கிறக்கூடிய சட்டத்தை ஜஸ்டிஸ் அதாவது நீதியரசர் வர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய குரூப்பு 2013 ஒரு பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அதன் பிரகாரம் ஸோ பெண் குழந்தைகளை ஒர்க் போகிற லேடிஸை யாராவது பிரச்சனைகள் கொடுத்தா அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டத்தை ஜஸ்டிஸ் அவர் பேர் வெர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய குரூப்ஸ் 2013 ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க, ஒரு சட்டத்தை இயற்றிருக்காங்க. இது பெண் குழந்தைகளை மட்டுமே பாதுகாக்கக்கூடிய சட்டம் கிடையாது, இது யாரையும் பாதுகாக்கலாம், ஆண் குழந்தைகளையும் பாதுகாக்கலாம். நம்ம வெளிப்படையாக என்ன மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, வெறும் பெண் குழந்தைகளை மட்டும்தான் கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். பெண் குழந்தைகள் யாரையும் கஷ்டப்படுத்துகிறாங்க, ஆண் குழந்தைகளையும் கஷ்டப்படுத்துகிறாங்க. சரியா? அப்போ யார் வேணாலும் துன்புறுத்தும் போது நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், சரியான கம்ப்ளைண்ட்டாக இருந்துச்சுன்னா சட்ட பிரகாரம் நமக்கு ஆக்ஷன் எடுப்பாங்க. சரியா? ஸோ அது வரைக்கும் பார்த்தோமா. நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போஸ்கோ ஆக்டை பார்த்தாச்சு. அப்புறம் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அண்டு பர்த் கண்ட்ரோல், மக்கள் தொகை பெருக்கம் மற்றும் பிறப்பு கட்டுப்பாடு, அதை பற்றி பார்த்துடலாம். பாப்புலேஷன் எக்ஸ்பென்ஷன் அண்டு பர்த் கண்ட்ரோல், இன்க்ரீஸ்ட் ஹெல்த் facilities and better living conditions have encouraged long activity. அதாவது மருத்துவ வசதிகளின் மேம்பாடு, மருத்துவம் அதிகமாக பெருகணும் அப்படிங்கிறதுக்காகவும் வளம் நிறைந்த வாழ்க்கை முறை வாழணும் அப்படின்னு சொல்கிற 2 காரணங்களுக்காக மனித வாழ்நாள் என்ன ஆகிட்டு இருக்கா, உயர்ந்துள்ளது. நம்மளுடைய யுனைடெட் ஸ்டேட், அதாவது ஐக்கிய நாடுகள் யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக இந்தியாவுடைய மக்கள் தொகையில் 1.26 பில்லியன் மக்கள் தொகை எவ்வளோ இருக்கா, 1.26 பில்லியன். இந்த மக்கள் தொகை தான் அதிகமாக நடந்துகிட்டே போகுது. ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா இருக்குது, செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா
நம்மளுடைய இந்தியா. ஸோ எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.26 பில்லியனை கடந்து 2022ல் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடாக என்ன மாறிடும், இந்தியா மாறிடும் அப்படின்னு சொல்லி ஒரு ரேஷியோ கணக்கெடுத்திருக்காங்க. ஸோ அப்படி கணக்கெடுக்கும் போது சைனா ஃபர்ஸ்டாகவும் இந்தியா செகண்டாகவும் இருக்குங்கிறத பார்த்தோம். ஆனால் 2022ல் இந்த பில்லியனை தாண்டி போச்சுன்னா நம்ம தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நமக்கு சொல்கிறாங்க. மக்கள் தொகை அதாவது பாப்புலேஷன் அதிகமாக அதிகமாக நம்மளால் என்ன பண்ண முடியாது, நமக்கு பிளேசஸ் எல்லாமே பற்றாக்குறை ஏற்படும். அதனால் எல்லா விதமான பற்றாக்குறையும் சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஏரியா பாப்புலேஷன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணும்போது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சில வகையான முறைகளை சொல்லி கொடுக்குறாங்க. அதில் முக்கியமான முறைகள் அண்டர்லைன் பண்ணிக்கோ. கான்ட்ராசெப்டிவ் டிவைசஸ் அண்டர்லைன் பண்ணு. கான்ட்ராசெப்டிவ் டிவைசஸ் அப்படின்னு சொன்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருத்தடை முறைகள். இந்த கருத்தடை முறைகளை பயன்படுத்தி குடும்பத்தை சிறியதாக அமைத்து கொள்ள மக்களை ஊக்கப்படுத்த வேண்டும். இது கவர்மெண்ட்டாக கொடுக்கக்கூடிய ஒரு அவேர்னஸ். சரியா? விழிப்புணர்வு. அதாவது கான்ட்ராசெப்டிவ்ஸ் கருத்தடை கருவிகளை பயன்படுத்துங்க. அப்போ என்ன பண்ண முடியாது, மக்கள் தொகை அதிகமாக வளர்றது இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. சரியா? இது எப்படியா நமக்கு அவேர்னஸஸ் கொடுக்குறாங்க, என்னென்ன முறைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய வகையான அட்வர்டைஸ்மெண்ட் ஊடகங்களில் நிறைய வகையான அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. எது மூலமாக, கவர்மெண்ட் மீடியாஸ் மூலமாக கொடுக்குறாங்க, போஸ்டர்ஸ் மூலமாக கொடுக்குறாங்க, பில்ஸ் மூலமாக கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கேட்டு கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு ஸோ நம்ம பாப்புலேஷன் என்ன செய்யலாம், குறைச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்லோகன் உண்டு. என்ன ஸ்லோகன் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகன் உண்டு. அடுத்தது நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகன் உண்டு. அப்படிதான் நம்ம நிறைய இடங்களில் மழைநீர் உயிர் நீர், அதுக்கப்புறம் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் அப்படின்லாம் இருக்கும் இல்லையா, நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம். அதே மாதிரி கவர்மெண்ட்டு இந்த பீப்புள் பாப்புலேஷனை குறைக்கிறதுக்கான ஒரு ஸ்லோகமாக என்ன சொல்லுதுன்னா நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர். இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன், இப்போ இருக்கக்கூடிய அந்த எக்கனாமிக் ப்ராப்ளம், இப்போ இருக்கக்கூடிய சொசைட்டி, இது எல்லாத்துலேயும் நாம் இருவர் நமக்கேன் ஒருவர் அப்படிங்கிற விஷயத்துக்கு கொண்டு வந்துட்டோம். ஸோ ஆனாலும் வீட்டில் என்ன இருக்கணும், ஒரு குழந்தையாவது இருக்கணும். இது நிறைய நன்மைகளும் உண்டு தீமைகளும் உண்டு. பட்டிமன்றம் மாதிரி ஆயிரும். ஒரு பிள்ளையே இருந்துச்சுன்னா எந்த விதமான ஹாப்பினஸும் கிடைக்காது, எந்த விதமான குட் ஹேபிட்ஸும் வளராது. என்ன சொல்லி கொடுத்தாலும் நம்ம பழகி பார்த்து நம்ம அனுபவபூர்வமாக வளரும்போது எல்லா விதமான விஷயங்களையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், சரியாகிக்க முடியும். ஆனால் ஒருத்தங்களாக இருந்தாங்கன்னா படுற கஷ்டம். வீட்டில் நீங்கள் ஒரு பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் தெரியும். ஒருத்தராக இருந்துட்டு எந்த விதமான ஷேரிங்கும் நமக்குள்ள என்ன பண்ணாது, இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்லோகனை கொடுக்குறாங்க. சரியா? ஸோ ஹேவ் ஆல்சோ மோட்டிவேட் டு கண்ட்ரோல் பாப்புலேஷன் க்ரோத் இன் தமிழ்நாடு. இந்த ஸ்லோகனில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பாப்புலேஷனை குறைக்கிறதுக்காக கவர்மெண்ட் நமக்கு செஞ்சுருக்கு. அடுத்தது ஸ்டாச்சுரி ரைசிங் மேரேஜ் ஏஜ். அதுக்கப்புறம் சின்ன பிள்ளைகளெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்கன்னால ஒரு ஏஜ் லிமிட் வச்சாங்க. எப்படி ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபீமேலாக இருந்தால் 18 இயர்ஸ், அதாவது 18 வயசு ஆனாதான் பொம்பளை பிள்ளை என்ன செய்யணும், மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லி. மேலாக இருந்தால், பாய்ஸாக இருந்துச்சுன்னா, ஜென்ஸாக இருந்துச்சுன்னா அவங்களுடைய மேரேஜ் ஏஜ் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 இயர்ஸ், 21 வயசு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. அடுத்தது ஸ்மால் ஃபேமிலிஸ், ரொம்ப நிறைய பிள்ளைகள் வீட்டில் பெற்றுக்காமல் என்ன செய்யணுமா, ஸ்மால் ஃபேமிலிஸாக இருக்கணும். ஸோ இது எல்லாமே பாப்புலேஷன் குறைக்கிறதுக்கான கண்ட்ரோல் மெஷர்ஸ் நம்மளுடைய கண்ட்ரியில் பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு வகையான செயல்முறைகள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இதுதான் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அண்ட் பெர்த் கண்ட்ரோல் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது பெர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ் அப்படின்னா என்ன, தமிழில் சொல்லணும்னா கருத்தடை முறைகள். ஸோ என்னென்ன முறைகளில் குழந்தைகள் பிறக்காமல் நம்மளை நாமே சேஃப் ஆக்கிக்கிட்டு ஹாப்பியாகவும் இருந்துக்கிட்டு சேஃப் ஆக்கிக்கிட்டு பாப்புலேஷனையும் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில மெத்தட்ஸும் சொல்கிறாங்க. ஸோ இந்த மெத்தட் என்ன பண்ணலான்னா நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இந்த லெசன் ரொம்ப முக்கியம். திரும்பவும் அடுத்த கிளாஸில் கண்டினியூட்டி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.